ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்று சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் அக்கறையாக கமெண்ட் போட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ அவன் நல்லாயிட்டான், ஃபீவரும் இல்லை. அப்புறம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தால் இப்போ சரியாயிருச்சு, நல்லாயிட்டான். கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டாகவும் காமெடியாகவும் கலந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்திருக்கு. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காப்பி எப்படி இருக்கு? நான் தான் போட்டேன். அதான் பார்த்து அம்மா போட்ட மாதிரி இல்லையான்னு ரோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்பா நல்லா இல்லையோ? நல்லா இருக்கு செல்லம். என் பிள்ளை போட்ட காப்பி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன்னா, ஆமா அம்மா ஏன் இன்னைக்கு காப்பி போடல? இப்ப அம்மா வெளியே போயிருக்கா. எங்க போயிருக்கா? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சு எங்க போயிட்டா? இப்ப நீ இவ்வளவு எங்க போயிட்டு வந்த? என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னா, அதான் காலையில அவனை போய் பார்த்துட்டு வர நேரம் ஆயிட்டு. வெளிநாட்டு ஃப்ரெண்ட் எதுவும் கொடுத்தாங்களாப்பா? செண்டு சாக்லேட் எதுவும்? ஆமா, அவன் சொல்லிக்கிட்டான், ஐயோ உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிக்கிட்டான். அவன் எதுவும் வாங்கிட்டு வரலையா, அவசரமா டிக்கெட்டை போட்டு வந்திருக்கான். அடுத்த வாட்டி கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் இருக்கான். அடுத்த வாட்டினா எப்பப்பா? ஒரு 4 வருஷம் கழிச்சு. ஆமா ஆமா, 4 வருஷம். யார் யார் எங்க இருப்பாங்களோ, இருப்போமோ இல்லையோ, 4 வருஷம் கழிச்சா. சோனியா, பெரிய கிளவி மாதிரி பேசக்கூடாது. அது என்ன இருப்போமோ மாட்டோமோ? இவ்வளவு நேரம் உங்க அம்மையை காணி எங்க போயிட்டா? இப்ப பானுமதி சித்திக்கு கல்யாணம் இல்லாத புடவை எடுக்க போயிருக்கா. என்னது, புடவை எடுக்க போயிருக்காளா? ஆமாப்பா, சித்திக்கு கல்யாணம் வருதுல்ல, அதுக்கு புடவை எடுக்க போயிருக்கா. அவ கூட பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாளோ? அவ கூட சேர்ந்துக்கிட்டு தெரியுதானே? அந்த பானுமதினாலே நமக்கு தான் ஆகாத. இதுக்கு இவ போறா பாரட்டு இன்னைக்கு. இப்ப சும்மா இருப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு சண்டை எழுத்துட்டு இருக்க. சப்பா இப்ப என்ன வெயில். என்ன காபி குடிச்சிட்டு இருக்கீரு? யாரு போட்டா, சின்னவளா பெரியவளா? நெல்லு, எங்க போயிட்டு வர? நான் ஜவுளி கடை போயிட்டாரே. என்ன விஷயமா போயிட்டு வர? எங்க நம்ம அனுமதி இருக்கல்ல, அவளுக்கு கல்யாணம் இப்ப கிடக்கு ஆகஸ்ட் மாசம். அது கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க சொல்லி கூப்பிட்டே இடந்தா. நீ தான் நேரம் கிடைச்சி எல்லாவளும் போயிட்டு வரோம். யார கேட்டு போற? யாரங்க கேட்கணும், அவ கூப்பிட்டே கிடந்தா. எனக்கு கொண்ட விட்டா யாருக்கா இருக்கா, நீ தான் புடவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதான் கழுதைய போய் வாங்கி கொடுத்துட்டு வாரேன். பழசெல்லாம் மறந்து போச்சோ? அவ உனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் மறந்துட்டியோ? அவ கூட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? எதுக்கு இப்படி கோபப்படுத்திரு? கோபப்படுற அளவுக்கு இதுல பெருசா ஒண்ணுமே இல்லையே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போக வேண்டாம்னு சொல்லியிருப்போம்ல. இது என்ன பழக்கம்? ஏப்பா ஏன்பா இப்படி கோவப்பட்டு சீன் போட்டுட்டு இருக்க? இப்படி கத்துற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே நடக்கலையே. ஓஹோ, 3 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்களோ? எனக்கு இந்த காப்பியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பிள்ளைகள் உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நான் இன்னும் வரவே மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ ஆடு. மெண்டல் மனுஷா எதுக்கு இப்படி ஓடுதாரு? ஏங்க நெல்லுங்க, ஏங்க எப்பா மனுஷா இப்படி ஓடுதாரு? எப்பா நெல்லு, எப்பா நெல்லு. சின்னவளை நெல்லுட்டி. நான் விரட்டி பிடிக்கம்மா. சவத்தை விட்டு தொலை. பெருசா கோவப்படுதார கோவம். ஒருத்தி நம்மளை கூப்பிடும் போது போகாம எப்படி இருக்க முடியும்? கோவப்பட்டு வீஞ்சிக்கிட்டு ஓடுதாரு. நைட்டு எங்க போவார்? நம்ம வீட்டுக்கு தானே வரணும். உள்ள வாங்கட்டி. இப்ப புடவை எடுத்தாச்சா? எவ்வளவு ஆச்சு? ஆமா ஆமா, எடுத்தாச்சு. சரி உள்ள வாங்க பேசுவோம். இவர் எங்க இப்படி ஓடுதாரு? என்ன நெல்லுங்க, என்ன நம்ம கடையில டீ குடிக்கலாம் நெல்லுங்க. உமா ஒரு டீ. அடப்பி அதில போறவன் டீ கடைக்கு தான் இப்படி ஓடி வந்திருக்கா. அதுவும் கரெக்டா அவ டீ கடையில போய் உட்கார்ந்தாரு. வாங்க வாங்க. ஒரு டீ. முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ வருத்தத்துல இருக்கீங்க. உங்க புண்பட்ட மனசை உமா டீய வச்சு ஆத்துங்க. ஸ்பெஷல் டீயா சாதாவா? கையில தான் கொடுத்துட்டியா, இப்ப கேட்க பெசலா சாதாவான்னு? நீங்க சொல்லுங்க, இனிமேதான் ஸ்பெஷலா சாதாவானே தெரியும். ஸ்பெஷல் தான். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேசிரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேசிரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேசிரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? எவ்வளவுமா? 100 ரூபாய். 100 ரூபாயா? எதுக்கு? ஸ்பெஷல் டீ, உமாவுடைய ஆட்டம். 100 ரூபாய். இந்த கணக்கில் எழுதிக்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 ஆடிச்சான். அந்த கதையை வீட்டுல நிம்மதியில நீங்க வந்தா ஒரு டீயை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்குத. நல்லா வருவ நீ. அதான்
முதலே கேட்ட பெசல்லாம் சாதாவான்னு. நீயும் உன் பெசல் டீயும் தள்ளுமா வாலி விடு. பெசல் டீனா அப்படித்தான் இருக்கும். ஏய் என்ன ஓவரா போய்கிட்டு இருக்க? ஆ என்னையா என்ன பொறாமையில பொங்குத? சி உனக்கு வெக்கமா இல்ல இப்படி ஒரு 10 ரூபா காட்டி 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு? உன் கடையில இருக்கும்போது எல்லாருக்கும் நான் ஆடி ஆடி விற்கும்போது உனக்கு தெரியல, இப்ப தப்பா தெரியுதோ? ஓடிரு. இரு உன் கடைக்கு நிரந்தர முடிவு கட்டுதே. இப்படியே சொல்லி சொல்லி உன் கடை தான் படுத்துருச்சு. பங்கஜக்கா ஏன் சோகமா இருக்கீங்க? மாசமா இருக்கீங்களாக்கா? மண்டே பேத்து விடுவேன். காலேஜ் வர பிள்ளைல வச்சிருக்க மாசமா இருக்கீங்களாவா? மாசமாகிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லக்கா, எப்பனாலும் குழந்தை பெற்றுக்கலாம். நீயே ஒத்த பிள்ளையோட இருக்க, என்னைய சொல்லுதியோட்டி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க அதை சொல்லு. நேத்து நம்ம போனோம்ல பானுமதிக்கு சேலை எடுக்கிறதுக்கு, அதுக்கு என் புருஷன் ஒரே சண்டை. அவ தான் நமக்கு ஆகாதவளாச்ச, அவ கூட இதுக்கு சேர்ந்துக்கிட்டு தெரியுதா வைக்கன்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு நடந்தாரு. அவ பண்ணதெல்லாம் மறந்து போச்சோ உனக்கு அப்படின்னு திட்டிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாருட்டி. அடக்கடவுளே, வீட்டுக்கு வரலையா? ஆமா, நைட்டும் வீட்டுக்கு வரல, நேரா ஆபீஸுக்கு போயிட்டாரு போல. சாப்பிடவே இல்லை, மனசுக்கு சங்கடமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காரா? பெரிய சண்டை வந்து அப்படி பண்ணுவாரு, இந்த வாட்டி சின்ன சண்டைக்கு அப்படி பண்ணிட்டாரு. பானுமதி மேல அவருக்கு அவ்வளோ வெறி. எனக்கும் அவளை பிடிக்காதுதான், ஆனா நம்மளை தேடி கூப்பிடும் போது எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி வரலன்னு சொல்ல முடியும். சரி விடு, சேலை வாங்கியாச்சு, ஆனது ஆயிப்போச்சு. எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் பேசுற வழியை பாரு. எங்க இருக்காருன்னே தெரியலையே. ஆபீஸ்ல போய் பார்த்துட வேண்டியதானக்கா? சார் அவருக்கு கோவம் வந்துடும். வீட்டு சண்டையை வீட்டோட வச்சுக்கணும், ஆபீஸ்ல போய் அதை பத்தி பேசினா ரொம்ப கோவப்பட்டுவாரு. வெட்டு பொடி, ஒரு 2 நாள் பாரு வந்துருவாரு. ஆமா ஆமா, இல்ல அந்த பிள்ளைல விட்டு போன் பண்ண சொல்லணும். ஆனாலும் குண்டு மாமாவுக்கு ரொம்ப ரோசம்தான். ரோசக்காரு. ரெண்டக்கா 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 வெண்டைக்கா 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 வெண்டைக்கா. என்னடி ராணி, நல்லா இருக்கியா? உன் பிள்ளை நல்லா இருக்கா? அனைவரும் சௌக்கியம். கடிச்சு கிடிச்சு விட்டுறாத. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம்? பாம்பு எதுவும் முடிச்சு கொண்டு வந்திருக்கியா? இல்ல, வருது வெள்ளிக்கிழமை எங்க பாப்பாவுக்கு குலதெய்வம் கோயிலை வச்சு மொட்டை அடிச்சு காது குத்திட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஆத்தங்கரையில் உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு. பொம்பளையால் மட்டும்தான் வரணும், ஆம்பளையால் வரக்கூடாது. ஏன் ஆம்பளையால் வரக்கூடாது? ஆம்பளையால் நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பாடு காலியாயிரும் அப்படி சொல்லுதியோ? எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதான் உங்களை கூப்பிடுதே. ஆம்பளையால் வரக்கூடாது. என்ன சாப்பாடு? அசைவ சாப்பாடு தான். சிக்கனா மட்டனா மீனா? அதுக்கும் மேலே உங்களுக்கெல்லாம் சூப்பரான சாப்பாடு. வந்துருங்க வெள்ளிக்கிழமை, போயிட்டாரே. ரெண்டக்கா 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 ராணி. ராணி என்ன இழிச்சக்கா? நல்ல தெளிஞ்சு அழகா வந்து ஆபீஸ் போயிட்டு இருந்தா, இப்ப பழையபடி கோட்டி பிடிச்சு அலையுதா. என்னத்த சொல்லப்போ. சரிம்மா, போயிட்டு வா. மெண்டலானி கூப்பிட்ட அப்புறம் ஒன்றும் இல்லையா? லூசு லூசு. ஆமாம்மா, நான் லூசு தான், நான் லூசு தான். என்ன இழிச்சக்கா திடீர்னு ஒரு வரைக்கும் இருக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவட்ட இருந்து தப்பிக்க வேற என்ன செய்ய? அப்போ வெள்ளிக்கிழமை தடால் புடால் விருந்து. என்ன வாழ்க்கை, ஒரே எரிச்சலா இருக்கு. இந்த மாடு என்ன டெய்லி இதே இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு? இது நம்ம பனிமலர் பாட்டி மாடு. ஜானகி, என்ன இது எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே வந்து நிற்குங்க? நீங்க தான் நான் போற இடமா வரீங்க. மாடு மேய்க்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நான் போட்டோகிராஃபர்ல ஒவ்வொரு இதையா போட்டோ எடுத்துட்டு இருப்பேன். எது மாடு சாணி போடுறதையா? ஜானகி சாப்பிட்டாச்சா? இல்லை, இனிமேதான் சாப்பிடணும், பசியே எடுக்க மாட்டுக்கு. ஏற்கனவே எலும்பு தோலுமா இருக்க, ஒழுங்கா சாப்பிடு, பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. காலோ மிஸ்டர், நீங்க என்ன புருஷ மாதிரி பேசுறீங்க? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? ஆமா, உரிமை இல்ல. என்ன பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போறீங்க? இதான் உங்க மேனஸா? சும்மா தனியா உட்காந்து பேசினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நான் கிளம்புதேன். ஏய் ஜான்சி, உங்களை தான் நில்லுங்க. நீ கத்திக்கிட்டே இருப்பா. ஐயன் எந்த பக்கம்லாம் போகணும்? நில்லுங்க. என்ன சித்தம், என்ன சித்தம்? ஐயோ சூர்யா, ஐயோ அடிபட்டிருக்கு. ஐயோ போனங்கணக்கான செத்துட்டானோ. இங்க பாருங்கடி கூத்த, காதல் பொங்கி வலிக்குது. அவனை தூக்கிட்டு எங்கேயோ ஓடுதா. அவனை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு பாருங்க, நெத்தி பூரா முத்தம் கொடுத்து ஒரே லிப்டிக்கு. கைங்களமா மாட்டிக்கிட்டியா? எங்க தூக்கிட்டு போற அவனை?
நோ நோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நோ. இவ்வளவுலாம் உண்மையிலே மூளை இல்லாம பிறந்துருப்பாளுவோ போல. ஏட்டி தூர போங்க. ஏய் அவனை எதுவும் பண்ணிடாதடி, நாங்களே கல்யாணம் முடிச்சிருக்கோம். என்னத்தையாவது உளறிட்டு திரிங்க 2 பேரும். ஏட்டி என்ன கலர் லிப்டிக்கு போட்டுட்டு அவனுக்கு நெத்தி பூரா முத்தம் கொடுத்துருக்க? இது சேடு நல்லா இருக்க, நல்லா கரிஞ்சவப்பு. அவன் ரத்தம் கலர், இவளுக்கு லிப்டிக்கான். என்னத்த சொல்ல. ஏய் எங்க தூக்கிட்டு போற? கரும்பு காட்டுக்குள்ளையா? என்ன நடக்குன்னு போய் பார்ப்போமா? சீ கள்ளி, அதெல்லாம் நம்ம போய் பார்க்க கூடாது. வா வா நம்ம வீட்டுக்கு போவோம். வாங்கலாம் போய் பார்ப்போம். சீ உனக்கு மேனஸே இல்லவா? பிடிக்கலன்னு தைரியமா தூக்கிட்டு ஓடதா பாருங்க அவனை. அவ பயங்கரமான கள்ளி. அவ மூஞ்சி பத்தியா பூத்து குலுங்குது. எனக்கு நம்ம மூஞ்ச பார்த்து ஏதோ டென்ஷனாக ஓடின மாதிரிலாம் தெரியுது. உன் கண்ணாடிய மாத்து. ஆமாக்கா, 2 வருஷம் ஆச்சு மாற்றணும். என்னாச்சு? டாக்டர் அவசரம், இவருக்கு அடிபட்டிருக்கு. உள்ள கொண்டு போங்க வாரேன். ஏமா தூக்கிட்டாமா வருவ? ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சிடக்கூடாது. அவசரத்துல என்ன செய்யன்னு தெரியல. பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியுது. ரத்தம் கொஞ்சம் நிறைய பேருக்கு. ரத்தம் ஏத்தணுமா? ஓ பாசிட்டிவ் உடனே வேணும். எனக்கு அதுதான். எடுத்துக்கிடுங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிடுங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சரி பாடு எடுத்துருவோம். ஓ லவராமா, எவ்வளவு ரத்தனால எடுத்துக்கோங்கன்னு சொல்ற? ஐயா, இது எங்க அத்தைப்பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்கார பையன். அவன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எந்த காலம் உதவி செய்யறதுக்கெல்லாம் காலம் நேரம் ஆகி போச்சுல. எந்த காலத்துலயும் உதவி செய்யலாம். நீங்க வேற சும்மா கிடங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியே. பிளட் யாரட்டும், அப்புறமா வந்து உரி விடுதே. கேபிள் கனெக்ஷன் உரி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஏன் பின்னாடியே வந்து இப்படியும் வாயை பிளந்துட்டானே மெண்டல் பைய. எதுக்கு பிறத்தால ஓடிவானா? சார் இப்படி அடிபட்டு கிடக்கணுமா? அத்தை பாட்டி என்ன நினைக்கும்? நீ நினைச்சாலே எரிச்சலா இருக்கப்பா.